Hello students, welcome to Curious Science Minds channel. In this video, we are going to see about standard 9th Science Physics la chapter number 3 Fluids lesson la இருக்கிற formula. ஸோ எல்லா ஃபார்முலாஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் வந்து இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். எந்த சம் கேட்டாலும் அது எந்த டெஃபினிஷன் கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஸோ ஃப்ளூயிட்ஸ் லெசனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா த்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸோ ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரெஷரோட சிம்பிள் வந்து பி, த்ரஸ்ட்டு ஆர் ஃபோர்ஸ் எஃப், ஏரியா வந்து ஏ. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. The unit of force வந்து Newton and area வந்து meter squared. Either we can write Newton per meter squared or we can say Pascal. These are the units. Okay, இதான் first formula. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது படிச்சுக்கணும் கண்டிப்பா. So second வந்து pressure due to liquids. அதாவது லிக்விடில் எக்ஸெக்ட் ஆகிற ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ், ஒரு 3 ஃபேக்டர்ஸ் வந்து அதை டிட்டர்மைன் பண்ணணும். அது என்ன ஃபேக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். The second one is factors determining liquids, pressure in liquids. அதாவது லிக்விட் ப்ரெஷரில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து இதில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விடோட டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். ஸோ டென்சிட்டி வந்து ரெப்ரசன்ட் பண்ண லெட்டர் வந்து ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்யூம், அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா டெப்த் ஆஃப் த லிக்விட். ஸோ டெப்த்தை வந்து நம்ம ஹைட்டுன்னு சொல்லலாம். ஸோ தட் ஹெச். அண்ட் தேர்ட் ஃபேக்டர்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் acceleration due to gravity. Acceleration due to gravity. So which is a term called G. ஓகேவா? இந்த 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த லிக்விட் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் ஆகும். டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டெப்த் ஆஃப் த லிக்விட், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம லிக்விட் ப்ரெஷருக்குரிய ஃபார்முலா எழுதணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தேர்ட் ஒன்ல லிக்விட் ப்ரெஷரோட ஃபார்முலா போயிடலாம். அதாவது ப்ரெஷர், ஸோ சிம்பிளாக சாலிடுக்கு ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம், டியூ டு அ லிக்விட் காலம். லிக்விட் கொடுத்து அதில் நமக்கு ப்ரெஷர் கால்குலேட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் we have to use the formula pressure P is equal to H rho G. H rho Gனா இந்த 3 ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்குல்ல, டென்சிட்டி, டெப்த்து, ஆக்சலரேஷன். ஸோ டெப்த்து, ஹைட்டு, டென்சிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி, அதான் சொல்லியிருக்காங்க, ஹெச் ரோ ஜி. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம் கூடிய ஃபார்முலா P is equal to H rho G. அதாவது இந்த 3 ஃபேக்டர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு லிக்விட் காலமோட ப்ரெஷர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். Atmospheric pressure, as we know air occupies space and it has weight. ஸோ அப்போ ஏருக்கும் நமக்கு ப்ரெஷர் இருக்குது. அந்த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இதே ஃபார்முலா தான். P is equal to H rho G. ஸோ ஹைட் ஆஃப் த காலம், டென்சிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் வந்து 76 சென்டிமீட்டர். ஓகேவா? 76 சென்டிமீட்டர் இன்ட்டு ரோ வேல்யூ, ரோங்கிறது டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி எவ்வளோ அப்படின்னா 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் இன்ட்டு ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ இந்த வேல்யூவில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். அது என்ன அப்படின்னா 1.01 இன்ட்டு 10 to the power 5. 1.01 இன்ட்டு 10 to the power 5. இந்த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாஸ்கல். ஸோ பேன் போட்டுக்கலாம். இதான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட கான்ஸ்டன்ட். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து பாருங்கள். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில்
ரெண்டு டேர்ம் நம்ம ரெலவெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து காஜ் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனா டயரோட ப்ரெஷரோ பிளட் ப்ரெஷரை வந்து வி கேன் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஜ் ப்ரெஷர். ஸோ இது வந்து 2 கண்டிஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், ப்ரெஷர்ஸ் ஹையர் தேன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரோட அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்சல்யூட் ப்ரெஷரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரையும் காஜ் ப்ரெஷரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் கிடைக்கும். அதே மாதிரி வென் த ப்ரெஷர் இஸ் லோவர் தேன் தி அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னா அப்சல்யூட் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜ் ப்ரெஷர். ஸோ இந்த 2 கண்டிஷனும் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். இதையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாஸ்கல்ஸ்லா அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் ஒரு இடத்துல கொடுப்பாங்க. இட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். அதுதான் மெயினாக இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் லிஃப்ட். அதாவது ஒரு சைடில் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். ஓகேவா, அதுதான் ஹைட்ராலிக் லிஃப்ட். அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டில் வந்து ப்ரெஷர் ஃபஸ்ட்டு ஒரு இதில் கொடுக்குறோம். இட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஆல் த டைரக்ஷன்ஸ். அதுதான் ஒரு சிஸ்டமில் கொடுத்தா அடுத்த சிஸ்டமும் ஈக்குவலாக ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும் போது ஈக்குவலாக அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால தான் P1 இஸ் ஈக்குவல் டு P2. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், ப்ரெஷரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ F1 பை A1, P2னா F2 பை A2. ஸோ இதில் நமக்கு என்ன டேர்ம் கேல்குலேட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ F1 கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் F1 எங்கே வச்சுட்டு இந்த A அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ F2 இன்ட்டு A1 டிவைடட் பை A2 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ எந்த டேர்முக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் பாஸ்கல்ஸ் லா. The pressures applied in a closed system it equally distributed in all the directions. இந்த காட்டன் பண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக தான் காட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பில்லோஸில் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக அது போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா பாஸ்கல்ஸ் லா. ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, வாட்டர் பிரேக் சிஸ்டம்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணுறது பாஸ்கல்ஸ் லா தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். டென்சிட்டினாலே மாஸ் பை வால்யூம் தான். ஓகேவா, இங்கே ரிலேட்டிவ் டென்சிட்டினா எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா டென்சிட்டி எதுவுமே எந்த சப்ஸ்டன்ஸுமே கம்பேர்ட் வித் வாட்டர். ஸோ அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும். எதனோட ரிலேட்டிவ் டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ். டென்சிட்டியோட ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் தான். ஆனால் அந்த மாஸ் வந்து ரிலவென்ட் டு தட் வாட்டர். அந்த வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸோட தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கூடிய ஃபார்முலா என்னது அப்படின்னா ட்ரூ வெயிட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உண்மையாக அது கரெக்டாக ஃபஸ்ட்டு எதுவுமே சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதுதான் ட்ரூ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஏரில் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது அதோட வெயிட் எவ்வளோ இருந்தது மைனஸ் அப்த்ரஸ்ட்னா எவ்வளோ அது சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபலில் தெரியும், நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோனோ ஏதாவது நம்ம டிப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அது போய் ஆக்குபை பண்ணனால இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அதுதான் அது அப்த்ரஸ்ட். அதாவது வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு. இப்போ நம்ம நார்மலாக இருக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதில் நம்ம ஏதாவது ஒன்று டிப் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அந்த எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு அப்பரண்ட் வெயிட் கிடச்சிரும். ட்ரூ வெயிட்லேருந்து அப்த்ரஸ்ட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து வில் காட் இட். ஓகேவா, ஸோ அப்பரண்ட் வெயிட் கேட்டாங்கன்னா வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா ட்ரூ வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன் ஏர் மைனஸ் அப்த்ரஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம இந்த லெசனில் படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வர ஃபார்முலா ப்ராப்ளம்ஸு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.